12th கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜியில் 5th இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லீச்சிங்கில் இருந்து வரலாம். ஸோ லீச்சிங்கில் நமக்கு சப்ஹெட்டிங் இருக்குது. லீச்சிங்குடைய பிரின்சிபல் என்ன, சைனைட் லீச்சிங்னா என்ன, அல்கலி லீச்சிங்னா என்ன, ஆசிட் லீச்சிங்னா என்னென்னு இருக்குது. ஸோ இதனுடைய ஓவரால் என்னென்னா லீச்சிங் பிரின்சிபல் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தாதுவை நன்கு தூள் செய்து அதை ஒரு கரைப்பானுடன் சேர்த்து வினைபுரிய செய்ய போகிறோம். அப்படி வினைபுரிய வைக்கும்போது அந்த தாதுவில் உள்ள உலோகம் அந்த கரைப்பானுடன் வினைபுரிந்து ஒரு கரையும் தன்மை கொண்ட உப்பாகவோ அணைவு சேர்மமாகவோ மாறும். அதில் இருக்கிற மாசுக்கள் கரையாமல் அடியில் தங்கும். அப்போ அந்த வடிகட்டி கரையாத எடுத்து போட்டு கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தில் அந்த உலோக கரைசல்லிருந்து உப்பு கரைசல்லிருந்து உலோகத்தை நம்ம பிரிக்க போகிறோம். அதுதான் இந்த மெத்தடுடைய தத்துவம். இதில் சைனைடு லீச்சிங்னா சைனைடு, அதாவது சோடியம் சைனைடு கரைசலை சேர்க்க போகிறோம் சைனைடு லீச்சிங்கில். அல்கலி லீச்சிங்னா அல்கலின்னா நமக்கு தெரியும் காரம். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களை சேர்த்து கழுவ போகிறோம். ஆசிட் லீச்சிங்னா அமிலத்தை சேர்த்து வினைப்படுத்தி கரைக்க போகிறோம். அவ்வளோதான். அதுக்கான வினைகளை நீங்கள் பார்த்துங்க.